ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், நாட்டின் விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டின் மூத்த தலைவர்களுள் ஒருவர் என்று போற்றப்படக்கூடிய தலைவர், படிக்கிற காலம் தொட்டு லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்த தலைவர், போற்றுதலுக்கும் எளிமைக்கும் சின்னமான திகழ்ந்த பெரியவர் ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர் நல்லக்கண் அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தன்னுடைய மாணவ பருவ காலந்தொட்டு பொது உடைமை கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இறுதி மூச்சு வரை கொள்கை மாறாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். அவர் மாணவ பருவத்திலேயே பொது உடைமை தத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். அதோடு எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். யாரும் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு தலைமையேற்று பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர். என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். எங்கள் மருத்துவரையா அவர்கள் மீது அதிக மரியாதை கொண்டவர். என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். எளிமைன்னா அவர் தான், உண்மைன்னா அவர் தான், நேர்மைன்னா அவர் தான். அவ்வளோ எல்லோருக்கும் பொது வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு முன்னோடியான தலைவர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் பேசினார். அவர் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் எளிமையாக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார். அப்போ உடனே அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் குறுக்கிட்டு, நானும் காமராஜர் ஆட்சியை தான் கொடுக்குறேன், ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் எளிமையாக வாழ்ந்தவர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண்ணு, அப்புறம் நண்பர் ஜி.கே. மணின்னு சொன்னார். என்னை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை, பெரியவர் நல்லக்கண்ணு அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு கலைஞரிலிருந்து, எங்கள் மருத்துவரையாவிலிருந்து, எல்லா புரட்சி தலைவரிலிருந்து, புரட்சி தலைவரிலிருந்து எல்லா தலைவர்களும், எந்த கட்சி தலைவர்களும் அவரை ஏற்காத மறுக்காத தலைவர்களே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு எளிமையாக வாழ்ந்த மறைந்த தலைவர். 101 வயது. நீங்கள் நினச்சி பாருங்கள், பொது வாழ்க்கையில் அவ்வளோ காலம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்த, எளிமையாக வாழ்ந்த, கொள்கையோடு வாழ்ந்த, இன்று லட்சியம் தமிழ்நாட்டிற்கு பேர் இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் மறைவு என்பது லட்சியத்திற்கு பெரிய இழப்பு. தமிழ்நாடு இழப்பை கண்டிருக்கிறது, லட்சியத்தை இழந்திருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே பெரியவர் ஐயா நல்லக்கண் அவர்களின் மறைவுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 100 ஆண்டுகளாக ஒரு அரசியல் அதிசயமாக திகழ்ந்த, எளிமைக்கு பெயர் போன நமது ஐயா சுதந்திர போராட்ட வீரர், தகைசால் தமிழர் நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஐயா அவர்களை இழந்து வாடுகிற சிபிஐ கட்சியினுடைய தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அதுபோல அவர்களை இழந்து வாழுகிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. உண்மையிலேயே ஐயா அவர்களுடைய காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதுதான் உண்மையிலேயே பெருமை. 101 ஆண்டுகளாக எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்று சொல்லி ஐயாவை சொல்லுவார்கள். அவரோடு
எஸ்டிபி கட்சிக்கு ஒரு நெருக்கமான ஒரு இணக்கமான தொடர்புண்டு. ஐயா அவர்களை நாங்கள் எஸ்டிபி கட்சியினுடைய விருது வழங்குகிற விழாவிற்கு அழைத்த பொழுது அவருக்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து விருதை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்ன பொழுது விருது பெறுவதற்கு ஏராளமானோர் இருக்கிறார்கள், எனவே எனக்கு விருது வேண்டாம், மாறாக நான் உங்களது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருதினை வழங்குகிற ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு எளிமைக்கு பெயர் போனவர், உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஜனநாயகவாதி. இன்னும் சொல்வதாக இருந்தால் மதச்சார்பின்மையின் மீதும் அதுபோல இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீதும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த ஐயா அவர்களை இன்றைக்கு இழந்திருக்கிறோம். இந்த இழப்பு என்பது தமிழகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு பேர் இழப்பு. இந்த இழப்பினால் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களையெல்லாம் கொள்ளையடித்த தலைவருமான தோழர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய 101ஆம் வயதில் இன்றைய தினம் விடைபெற்றிருக்கிறார் என்ற செய்தியை ஜீரணிக்க முடியாமல் நாம் எல்லோருமே தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலத்தில் பொதுமக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நேர்மையான தலைவராக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். எங்களை போன்ற இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கையில் நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, கக்கனை பார்த்ததில்லை, காகிதே மில்லத்தை பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் அனைவரையும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய உருவிலே நாங்கள் பார்த்து அவரிடமிருந்து பல அரசியல் பாடங்களை கற்றிருக்கின்றோம். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் எளிமையை பின்னணியாக கொண்டவர்கள். ஆனால் அந்த எளிமைக்கு எளிமையாக தன்னுடைய வாழ்நாளில் எல்லா காலகட்டங்களிலும் நேர்த்தி தளராமல் நேர்மையாக அதனை பின்பற்றிய ஒரு ஆளுமைமிக்க தலைவராக அவர் இருந்த காரணத்தினால்தான் புதிய தலைமுறை இளைஞர்கள் பலரும் தங்களை அரசியல் சந்தையிலும் பொருளாதார நுகர்வு கலாச்சாரத்திலும் தொலைத்திருந்தாலும் கூட ஐயா நல்லக்கண்ணுவை ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த தலைவராக போற்றினார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு அரசு வீடு பறிக்கப்பட்டிருந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக சட்டமன்றத்தில் அதை நான் பேசி அவருக்கு அரசு வீட்டை வாங்கி கொடுத்தேன். அது பத்திரிகைகளிலே செய்தியாக வந்த பொழுது உங்களிடம் நான் இந்த கோரிக்கைகளை வைக்கவே இல்லையே, ஏன் இதற்காக விடைக்கிட்டீர்கள் என்று சொன்னார். அவர்தான் நல்லக்கண். அப்படிப்பட்ட ஆளுமைமிக்க ஒரு தலைவரை இன்றைய தினம் நாம் இழந்திருக்கின்றோம். அன்னாருடைய துயரம் என்பது நம்முடைய வாழ்நாளிலே மறக்க முடியாததாக இருக்கிறது. அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் துயரத்தின் இந்த நேரத்தில் நாங்களும் ஆறுதலாக கூறி ஆறுதலை பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. துன்பத்தை கொடுத்திருக்கிறது, துக்கத்தை கொடுத்திருக்கிறது. நீண்ட காலம் வாழ்ந்தாலும் மக்களுடைய நினைவுகளில் என்றென்று நிலைக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர்களோடு பல்வேறு மாநாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட நினைவெல்லாம் வருகிறது. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழ் மக்களுடைய இதயங்களில் வீற்றிருந்தக்கூடிய நல்லவராகத்தான் திகழ்ந்திருக்கிறார். அவரை யாரும் குறை சொல்லி நான் கேட்டதில்லை. பயணங்கள் போகிற நேரத்திலும் கூட, மாநாடுகளிலே பங்கேற்கிற நேரத்தில் கூட அந்த பெரிய மனிதரை பார்க்கும்போது ஏதோ ஆன்மீகவாதிகளாக உள்ளவர்கள் எப்படி இறை பக்தியில் மூழ்குவார்களோ அது மாதிரி அவரை பார்த்தவுடனே இதயங்கள் எல்லாம் பூரிக்கக்கூடிய வகையில்தான் அவர் பேச்சும் இருந்தது, அவருடைய நடவடிக்கை இருந்தது, அவருடைய எல்லா நினைவுகளும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த சிறந்த தகைசால் தமிழரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய இழப்பால் வாடுகிற எனது அருமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும்
அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பின்பற்றி அவர் எப்படி எல்லா மக்களுக்கும் நல்லவராக இருந்தாரோ அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பு. அந்த பாரம்பரியம், அந்த பண்பாடு, அந்த தமிழ் நெறி தொடர்ந்து நீடிக்க எல்லாமுள்ள இறைவனிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.